மக்களே, வெல்கம் டு மை சேனல் பார்கவி. இட்ஸ் மீ. தென் எல்லாரும் வந்து டின்னர் சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு நான் டின்னர் சாப்பிட போகிறேன். என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் மீண்டும் லைவ் இல்லை, லைவ் பேசி மேபி லைவ்னு வருதுன்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்கள் முன்னாடி வீடியோவில் வந்திருக்கேன். தென் நீங்கள் எல்லோரும் டின்னர் சாப்பிட்டீங்களா? நான் என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்னா, நான் சமைக்கிற மைண்டில் இருந்தேன். பட் ஆனால் சடனாக சமைக்கலை. அதனால் வெளியிலேருந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் தென் ஃப்ரைட் ரைஸ் தான் இப்போ சாப்பிட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸை நான் உங்கள் முன்னாடி கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக வீடியோக்குள்ளே வந்திருக்கேன். அண்ட் தென் நீங்கள் என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுடன் ரீச் ஆகும். இப்போ நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா கும்பிட்டுட்டு சாப்பிட்றேன். பிகாஸ் ரொம்ப நாள் ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு அதனால் ஓகே நான் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நீங்களே சாப்பிட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சூடாக இருக்குது ஆக்சுவலி. கொட்டிடலாமா? கடவுளே, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். தென் போதும், கீழே விழுந்துச்சு. இட்ஸ் ஓகே, என் மேலே தானே விழுந்துச்சு, அதெல்லாம் தப்பில்லை, சாப்பிட்லாம். ஃபுட் எப்பவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? ஏன்னா இது கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்து நம்மளுக்கு கிடைக்கும்போது அதை சாப்பிட்ணும். ஒரு பழிக்க கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர்னா. தென் வந்து நீங்களும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ஃபுட் கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியான சாப்பாடை சாப்பிடுங்க. என்னைக்காவது இந்த மாதிரி அவுட்டர் ஃபுட் சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. இன்னும் சாப்பிட்டு பார்க்கலாமா மக்களே, எப்படி இருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ரொம்ப சூடாக இருக்குது. சரி ஓகே, எனக்கு ஸ்பூனில் சாப்பிட பிடிக்காது, அதான் நான் கையில் சாப்பிட்றேன். கொஞ்ச நேரம் சாப்பிட்டு சொல்லுங்கள். சாப்பிட்டு சொன்னால் சாரி துப்புவீங்கல்ல. சி ஆசம், நல்லா இருக்கு. என்ன நீங்கள் இன்னைக்கு நைட் என்ன சாப்பிட போகிறீங்க? நான் இப்போ தான் லைவில் வந்தேன். பட் ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறேன். நிறைய பேர் எங்கிட்ட பேசல, லைவ் சாட் வரல. மேபி எல்லோரும் பிஸியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பார்கவி இட்ஸ் மீ என்னோடய சேனல் நேம். போய் பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் மக்களே தெரிஞ்சுக்கலாமா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டே சாப்பிடக்கூடாது. ஆனால் நான் பேசிக்கிட்டே சாப்பிட்றது தான் அவங்க முன்னாடி வந்திருக்கேன். ஃப்ரைட் ரைஸ் வந்து எல்லா ஷாப்லேயும் வாங்கி சாப்பிட முடியாது இல்லையா? ஒரு ஷாப்பில் ஒரு டேஸ்ட் இருக்கும். அதில் எனக்கு தெரிஞ்சு நான் பெஸ்ட்டாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒரு இடத்துல சாப்பிட்ருக்கேன். நான் எந்த ஏரியான்னு சொல்ல மாட்டேன். நான் ரொம்ப ஸ்பைஸியாக ஃப்ரைட் ரைஸ்னாலே ஸ்பைசி தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டில் நான் சாப்பிட்டதே இல்லை. இந்த மாதிரி டேஸ்ட் நான் சாப்பிட்டது கிடையாது. ஆனால் ஓகே. தென் பிரியாணின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு SS ஹைதராபாத். அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு இந்த கோரா ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு அண்ணா நகரில் ஒன்று இருக்கு இல்லையா? அங்கேயும் எனக்கு தெரிஞ்சு 250 rupees தான் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து 250. நல்லா சாப்பிட்றாங்க, ஒரு ஆள் தாராளமாக ஃபுல்லாகவே சாப்பிட்லாம். பட் ஆனால் குவான்டிட்டி லெவல் பார்த்தீங்கன்னா எனக்கு SS ஹைதராபாத் தான் பெஸ்ட்டுன்னு தோணுது. பிகாஸ் என்னன்னா நிறைய அதே 250 தான். பட் ஆனால் குவான்டிட்டி நிறைய இருக்கும். நீங்களும் கோரா ஸ்ட்ரீட் ஃபுட் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். உண்மையாகவே நல்லா இருக்கு மக்களே, டேஸ்ட் செம்மையாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா சரி ஓகே இன்னைக்கு
சாப்பிட்லாமே அப்படின்னு தோணிச்சு. 2 நாள் பசங்களும் கேட்டாங்க. சரி ஓகே வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம். என்னைக்காச்சும் ஒரு நாள் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாம், அது ஒன்றும் பெருசாக பாதிக்காது. ஆனால் டெய்லி இந்த மாதிரி ஃபுட் எடுத்தோன்னா நிச்சயமாக ஹெல்த்துக்கு பாதிப்பு தான். ஸோ வந்து அந்த மாதிரி ஃபுட் சாப்பிடாதீங்க. தெளிவாக சாப்பிடலாம், தப்பு கிடையாது. அண்ட் தென் உங்களுடைய ஃபேவரட் பிரியாணி என்ன அப்படின்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூடு கொஞ்சம் கம்மி ஆகிறதுக்கு முன்னாடி சாப்பிடணும். ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வந்து சூடு கம்மியாச்சுன்னா சத்தியமாக நல்லா இருக்காது. ஓகே மக்கள், என்னால் சாப்பிட்டுக்கிட்டு பேச முடியல. நிச்சயமாக வந்து நீங்களும் நல்லா டின்னர் சாப்பிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இதே மாதிரி சாப்பிடுங்க. ரொம்ப எல்லாம் சாப்பிடாதீங்க, என்னைக்காவது நான் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. சும்மா வந்து நான் ஷேர் பண்ணணும் மக்களுடனுக்காக தான் அந்த வீடியோ போட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஃபுட் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க, அதை நான் சொல்லிக்கிறேன். தென் மக்களை இன்னொரு வீடியோ நான் நிச்சயமாக சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இப்போ தான் எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பார்கவி இட்ஸ் மீ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே.